ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs chapter 30 verse 5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள், சோதித்து அறியப்பட்டவைகள், அநேக பரிசுத்தவான்களால் நிரூபிக்கப்பட்டவைகள். அவைகளை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தைகளை நம்பும் பொழுது நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. Dear children of God, the word of God is proven. Many saints have experienced the word of God had been fulfilled in their life accordingly. The same way, today, we also have to believe in the word of God, which have been proven by many saints. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பல வார்த்தைகளை சொல்லுவார்கள், அதை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. எனவே மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். It is better for us to believe and trust in the word of God than to believe in the words of the human beings. There are people in the world, they say many things and by many words, but they may not be able to fulfill those words in your life. But our Lord God is an unchanging God. He is Almighty God. He will not regret for what He had told to you. He will always be able to fulfill whatever He has promised you. In the life of Shadrach, Meshach, and Abednego, they trusted God that He would deliver them from the fiery furnace. The same way, our Lord Jesus Christ went inside the fiery furnace along with these three friends, and they were delivered from the fiery furnace and from the hands of the king Nebuchadnezzar. The same way, whatever the fiery experiences you might be going through, my Lord Jesus will come into that particular place and He will help you to get out of that fiery furnace. தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த பெலிஸ்தியனை தேவன் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். அப்படியே அந்த வார்த்தையின்படியே தேவன் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். அவன் வெற்றி பெற்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசிக்க வேண்டும். Whatever may be a giant like Goliath, the Lord will help you to overcome every giant. He will give you victory over every big mountains which are standing before you. Believe on the Lord and trust in Him. You will prosper. He is your shield. He will protect you from many dangers. He will give you victory. And also, many times the Lord God has promised, the battle belongs to the Lord. The battle belongs to the Lord. The same way, the Lord did the battle for Jehoshaphat and gave him the victory. The Lord gave him victory as He promised him. Today, believe in the word, trust in Him. He is going to give you victory. உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை வெற்றியில் நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள், இந்த வார்த்தைகள் சோதித்து அறியப்பட்டவைகள். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.